ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு தேங்காய் சட்னி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல தேங்காவை எடுத்துக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் போட்டுக்கோங்க. நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடாயில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சாக்க உங்களுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா எப்போவுமே சப்பாத்திக்கு வந்து குருமா இல்லாட்டி உருளைக்கிழங்கு இது மாதிரி தான் செய்வேன். ஈஸியாக செய்கிறது. 1 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு காமிச்சிருக்கேன்.